Dear students, I am Ravathi. 12th standard chapter 2 complex numbers exercise 2.2 first sum. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னாலோ இல்லை மைனஸ் பண்ண சொன்னாலோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷின் வந்து எவாலுவேட் த ஃபாலோயிங் இஃப் z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i அண்ட் w ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 3i. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டபிள்யூங்கிற அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவு டு ஆட் திஸ்? ஸோ சொல்யூஷன் z plus w equal to z ஓட வேல்யூ 5 minus 2i then plus w ஓட வேல்யூ minus 1 plus 3i. இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட்டு கூட மட்டும்தான் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டு கூட மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போது அப்படி ஆட் பண்ணும்போது 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் வாட் வி கெட்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை தனியாக ஃபஸ்ட்டு ஒரு சைடும் நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் தனியாகவும் நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக புரியும். இப்போ இங்கே அடுத்தது இருக்கிறது வந்து என்ன இருக்குது? -2i ப்ளஸ் 3i. அப்போது 5 மைனஸ் 1 பண்ணும்போது 4 ஆயிரும். இங்கே 3iலேருந்து 2iயை சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் i. ஸோ அப்போ z ப்ளஸ் டபிள்யூவோட வேல்யூ 4 ப்ளஸ் i. இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z மைனஸ் iw அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது z மைனஸ் iwனா wங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஐயை மல்டிபிள் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது சொல்யூஷன் எடுக்கும்போது z மைனஸ் iw ஈக்குவல் டு zங்கிறது 5 மைனஸ் 2i ப்ராக்கெட்லையும் கூட போட்டுக்கலாம், தென் மைனஸ் i இன்ட்டு w வந்து -1 ப்ளஸ் 3i. வெரி கிளியர்? இப்போது 5 மைனஸ் 2i இந்த மைனஸ் எடுத்து ஐயை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக சேஞ்ச் ஆயிரும், இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். எப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i, 1 into i, then minus into plus minus, 1 into 3, 3, i into i square. இப்போ நம்ம i ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1 அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல 5 minus 2i plus i மைனஸ் i ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் -1 போட்டிங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5 minus 2i plus i plus 3 சேஞ்ச் ஆயிரும். அப்போ இது ரெண்டு தான் ரியல் பார்ட்டு, இது ரெண்டும் இமேஜினரி பார்ட்டு. அப்போ இந்த ரியல் 2 பார்ட்டும் ப்ளஸில் இருக்கிறனால ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். இங்கே -2iலேருந்து ப்ளஸ் ஐயை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -i கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய z மைனஸ் iwவோட வேல்யூ. ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 2z ப்ளஸ் 3w. அப்போ சொல்யூஷன் வரும்போது இசட்டோட 2ஐ மல்டிபிள் பண்ணணும், டபிள்யூவோட 3ஐ மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 5 மைனஸ் 2i ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ப்ளஸ் 3i. ஸோ மல்டிப்ளிகேஷனுங்கிறது இந்த 2 ரெண்டு வேல்யூ கூடயும் மல்டிபிள் ஆகும், அதாவது ரியல் பார்ட்டு கூடயும் மல்டிபிள் ஆகும், இமேஜினரி பார்ட்டு கூடயும் மல்டிபிள் ஆகும். அப்போ மல்டிபிள் ஆகும்போது 10 மைனஸ் 4i தென் -3 ப்ளஸ் 9i. இப்போ நார்மலாக ரியல் பார்ட் வந்து 10ம் 3ம் தான். ஸோ 10லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணால் 7, இங்கே -4i இங்கே ப்ளஸ் 9i. ஸோ 9iலேருந்து 4iயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது ப்ளஸ் 5i. அப்போது 2z ப்ளஸ் 3wவோட ஆன்சர் 7 ப்ளஸ் 5i. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் இசட்டையும் டபிள்யூவையும் மல்டிபிள் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போது சொல்யூஷன் வரும்போது மல்டிபிள் பண்ணும்போது ரியல் பார்ட்டு டு ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டு டு இமேஜினரி பார்ட்டு கிடையாது, டேரெக்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணணும். அப்போது ஜட்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 மைனஸ் 2i இன்ட்டு டபிள்யூவோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 ப்ளஸ் 3i. அப்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு -1 -5, தென் 5 இன்ட்டு 3ன்னு வரும்போது 15, அந்த i பக்கத்துலேயே வந்துடும். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2, தென் i. then minus into plus minus 2 3s are 6, i into i square. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் எடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு வி கெட் இங்கே -5y கிடைக்கும், சரி 5y, சரி 5.
இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் 17i கிடைக்கும். இங்கே -6 i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போது -5 + 17i மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 சேஞ்ச் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 1. அப்போ 1 + 17i அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இது 4th சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் வந்து 1 + 17i. நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் z² + 2zw + w². அப்போ சொல்யூஷன் வரும்போது z² + 2zw + w²னா அப்படியே வேல்யூஸை போட்டு ஸ்கொயர் பண்ணி தென் மல்டிபிள் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது zோட வேல்யூ வந்து 5 - 2i the whole square plus 2 into 5 - 2i into -1 plus 3i w then plus -1 plus 3i the whole square. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம விரிச்சு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது a - b the whole square ஃபார்முலா படி விரிச்சு எழுதலாம். இப்போ இதே மாதிரி ஒரே லைனில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து z - 2i the whole square கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 5 - 2i the whole square கண்டுபிடிக்கும் போது 5 square 25 then minus 2 into 5 10 10 2s are 20i then plus 4i square அப்படின்னு கிடைக்கும். இன்னும் இதுவும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 25 minus 20i இந்த -1 வரும்போது இங்கே -4ஆக சேஞ்ச் ஆயிரும். தென் 25லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணால் 21 - 20i அப்படிங்கிறது ஃபஸ்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 into 5 - 2i into -1 + 3i அப்படிங்கிற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2ஐ எப்படியே வச்சுட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது -5 ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம் ZW மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு 1 + 7i கிடச்சிது. அதே தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 5 - 1 -1 + 15i தென் ப்ளஸ் 2i இங்கே 6 வந்து +6. அப்போ ஃபைனலாக 2 into கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1 + 17i அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 + இங்கே 34i அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது -1 + 3i the whole square அப்படின்னா -1² 1 தான், ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் என்ன வரும் +2 into 3 6i தென் இங்கே -9 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 8. அப்போது -8 + 6i அப்படின்னு கிடைக்கும். அப்போது -8 + 6iன்னு கிடைக்கும்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் வரணும். அப்புறம் இங்கே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது z² + 2zw + w² = என்னென்ன வேல்யூஸ் கிடச்சது ஃபஸ்ட்டு 21 - 20i நெக்ஸ்ட்டு 2 + 34i நெக்ஸ்ட்டு -8 - 6iன்னு கிடச்சிச்சு. இப்போ இதில் எல்லாம் ரியல் பார்ட்டெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டெல்லாம் தனியாக ஆட் பண்ணும்போது 21 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 8. அப்போ 21 2 ஆட் பண்ணால் 23. 23ல் 8 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 23 அங்கே ஒரு 8 15 கிடைக்கும். அப்போ 15 இங்கே இது ரெண்டும் நெகட்டிவில் இருக்குது, இது ரெண்டு ஆட் பண்ணால் 26. 34ல் 26 செப்பரேட் பண்ணால் 8 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போது +8i. அப்போ இதுதான் 5th ஒன்னோட ஆன்சர் 15 + 8i. தென் லாஸ்ட் ஒன் 6th ஒன்னோட சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சப்டிவிஷன் அப்படின்னா z + wவை the whole square பண்ணணும். ஆல்ரெடி z + wவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
என்னென்ன z plus w equal to z வந்து 5 minus 2i plus minus 1 plus 3i. அப்போது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம கண்டுபிடிக்கும் போது இதோட ஆன்சர் 4 plus i. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கும்போது z plus w the whole square equal to 4 plus i the whole square. அப்போது 4 square 16 plus 2 into 4 8i plus i square அப்படிங்கும்போது minus 1 கிடைக்கும். அப்போது 16 plus 8i then minus 1. அப்போது 15 plus 8i அப்படிங்கிறது 6th சப்டிவிஷனோட ஆன்சர். இதுதான் 6th சப்டிவிஷனோட ஃபுல்லான ஆன்சர். தேங்க்யூ.